ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வெள்ளை அவலை யூஸ் பண்ணி உப்புமா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி குவான்டிட்டியில் வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போ அவலை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைனரில் அவலை வந்து போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு இந்த மாதிரி அலசி எடுத்துக்கணும். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணோம்னா அவல் வந்து ரொம்ப ஒட்டாமல் கொஞ்சம் உதிரி உதிரியாக வரும். இப்போ இது நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் இது கொஞ்சம் இந்த மாதிரி பிரித்து விட்டுட்டு கொஞ்சம் காற்றாடுற மாதிரி இருக்கணும். மேலே வந்து எந்த டஸ்ட்டும் படியாமல் இருக்கிறதுக்காக ஒரு மூடி போட்டு மூடி பக்கத்தில் வச்சுக்கிட்டேன். இப்போ உப்புமா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக வந்து ஆயில் விட்டுக்கிட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் தாளிப்புக்காக கொஞ்சமாக கடுகு, சீரகம், கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக பீனட்டு இதெல்லாமே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இது கூடவே கொஞ்சமாக காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாமே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூளை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுருந்த அவலை இதில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ இது கூட நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சால்ட்டை வந்து ஆட் பண்ணி நல்லா ஈவனாக பரவுற மாதிரி கலந்து விட்டுக்கணும். கண்டிப்பாக வெள்ளை அவலை யூஸ் பண்ணி ஒரு முறை உப்புமாவை ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நாளைக்கு வேறு ஒரு மினி விலாகில் பார்ப்போம். டாடா.